சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை அடக்கப் போகின்றேன் உன் அம்மா. அவர்களின் கர்ம வினையை அவர்கள் அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. இதை முழுமையாக கேள், எல்லாம் உனக்கே புரியும். நம்பிக்கை வைத்தாய், துரோகிக்கப்பட்டாய். அன்பு வைத்தாய், அலக்கழிக்கப்பட்டாய். பாசத்திற்காக ஏங்கி பரிதவித்து நிற்கின்றாய். நீ ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் தண்டனை எல்லாம் உனக்கே விதிக்கப்பட்டதாக நினைக்கிறாய். உன்னை தவிக்க விட்டவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் நன்றாக இருப்பதாக உணர்கிறாய். உன்னை அழ வைத்தவர்கள் அங்கே ஆனந்தமாய் இருக்க, இங்கே நீ என் காலடியில் கண்ணீர் மல்க சரணடைந்து கிடக்கிறாய். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயம் வேண்டுமென்று தீர்மானமாக இருக்கிறாய். தவறு செய்தவர்கள் எல்லாம் நலமாய் இருக்க, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு இந்த தண்டனை என்று புலம்புகிறாய். என் பிள்ளையே, உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் ஒரு நாள் அடங்கும். உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு உன்னால் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான். அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் எதையும் புரிந்து கொள்ளும் மனோபாவத்தையும் வளர்த்து கொண்டால் உனக்கே சில கேள்விகளுக்கான விடை விளங்க ஆரம்பிக்கும். அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையிலும் மனம் தளராமல் முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாக மாறிவிடும். எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த உலகில் சிலர் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைத்தார்கள். அந்த சொற்களுக்காக வருந்தாதே, ஆனால் தைரியத்தோடு நீ உன் கடமையை செய். உன் ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் உள்ள துக்கம், வலி, தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்ததெல்லாம் முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் மலர்களைப் போல் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் வீசும். அவரவர் கர்மா அவர்களுக்கு தப்பாது. நீ செய்த நன்மைகளும் நீ செய்த புண்ணியங்களும் உன்னை காக்கும் என்பதை போலத்தான் உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களும் அவர்களின் கர்மாவை சந்திக்கும் காலம் நிச்சயம் வரும். நீதியின் தண்டனையில் இருந்து யாராலும் தப்ப முடியாது. உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நீ கண்ணீரை துடைத்து கொண்டு தைரியமாக இரு. உனக்காக நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எதற்கும் கலங்காதே. தைரியத்தோடு போராடு. உன் பக்கத்தில் உன் தாய் நான் இருக்கின்றேன் என்று உனக்கு துணையாக. ஓம் சக்தி. நல்லதே நடக்கும். ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.